நீங்க லிரிக்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓகே நம்ம சொன்ன மாரி கரெக்ட்டா பண்ணிட்டாரு. அப்படி இருந்ததா? இல்ல அவரு என்னன்னா ஸ்டுடியோ அவரு வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. "கொஞ்சம் வரீங்களா ஸ்டுடியோக்கு?" அப்படின்னு. ஒரு 1 ஹவர்ல வந்துட்டாரு. வந்து அ ஸோ அதான் சொன்ன மாரி கிம்ச்சி தோசான்னு ஆல்ரெடி அந்த அந்த லிரிக் மட்டும் எழுதி இதா இருந்தது. "இதுதான் பாட்டு. இதுக்கு வந்து என்ன வேணா எழுதுங்க" அப்படின்னு சொன்னோனே, அப்ப வந்து இந்த ஸ்கிரிப்ட்டா இவங்க டிடிசி பண்ணல பாட்ட. ஆ பட் லேட்டர் ஆன் தான் அந்த பாட்டோட பேட்டில்ன்ற ஒரு இது வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ளோல எழுத வச்சுட்டேன். அதில எழுதி சில லிரிக்ஸ்லாம் இவரு டிரைவ் பண்ணி குடுத்தாரு. அதுவே நல்லா இருந்தது. ஆ அப்புறம் அவருக்கு அந்த கரன்சி நோட்ல என் ஃபேஸ வைப்பான் அசால்ட்டான்னு ஒரு லைன் எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறமா அசால்ட்டா இல்ல அலர்ட்டா கலாட்டா ஸ்பேஸ் எக்ஸ வாங்குவேன் விளையாட்டா. ஸோ இந்த மாரிலாம் எழுதியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஓகே. நல்லா இருக்கே! இது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு நித்யானந்தா எழுதும்போதே ஓகே. எனக்கு பிடிச்சிருச்சு அப்ப. அது நல்லா இருந்தது. ஸோ அதனால ஓகே ஒரு இது மாரி இருக்குன்னு சொல்லி அப்புறம் இவங்க நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலயே லிரிக்ஸ் ஓகே ஆயிடுச்சு. இவருக்கு எப்பவுமே என்னோட ஸ்டுடியோ திறந்து குடுத்துட்டு போயிடுவேன். நீங்க எழுதிட்டு வெளிய போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல வந்த உடனே இவரு எ எழுதி வச்சிருப்பாரு. ஸோ நெறைய லிரிக்ஸ் இருந்தது. அது முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து பாட்டுல வச்சிருக்கோம்.